இப்போ எதுக்கு என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு என் பாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்கான் கடலையே பார்த்துட்டு? இதுதான் அப்போவே சொன்னேன், இந்த லவ்வெல்லாம் வேணான்டான்னு. எங்கே கேட்டான்? இதில் வேறு லவ்வர்ஸ்லேன்னு தனியாக வைக்கிறாங்க, இதான் டெய்லி லவ் பண்ணுறாங்க. ஹாய் பாஸ், ஹாப்பி லவர்ஸ் டே பாஸ். யார் இவன் சிங்கிளாக உட்காந்துருக்கேன், ஏன்ட்ட வந்து லவ்வர்ஸ்ன்னு சொல்கிறான்? பாஸ் எனக்கு நீ மண்டே பாஸ். ஹாய் பாஸ், ஹாப்பி லவர்ஸ் டே பாஸ். யார் இவன் கேர்ள்ஸ்ட சொல்ல வேண்டிய பாய்ஸ்ட சொல்லிட்டு இருக்கான்? ஹலோ, அவனுக்கு டேல இருந்த ஹாப்பினஸ்லாம் அவன் லவராலே போச்சு பாஸ். ஒய் பாஸ், காதல் அழகானது புனிதமானதானே பாஸ்? முதல்ல நீங்கள் எந்த பொண்ணையா லவ் பண்ணிருக்கலாம் பாஸ், அதான் எப்படி பேசுறீங்க? முதல்ல இந்த லவ்வர்ஸ் டேல உள்ள பாதியை பிரித்து சிங்குலர் டேன்னு வைக்கணும் பாஸ். ஏன் பாஸ், நீங்கள் லவ் பண்ணீங்களா? ஐயோ, அந்த கொடுமையெல்லாம் நான் பண்ணல பாஸ். அதான் லவ் பண்ணுறவனை பக்கத்துலேயே வச்சுக்கின்னு அலையிறேனே. யாரு அங்கே நிற்கிறார் அவரா? அவனே தான் பாஸ். ஏன் பாஸ், அவங்க லவ்ல ஏதோ ப்ராப்ளம்? இருங்க பாஸ், இதை படிங்க பாஸ், உங்களுக்கே புரியும். கண்ணோடு கண்ணாக காதல் வந்தது, கண்ணுக்கு தெரியாமல் கனவு வந்தது, கனவு கலகையில் கண்ணீர் வந்தது, அந்த கனவு கூட தெரியாமல் நீ போகும் காலம் வந்தது. கவிதை நல்லா இருக்கு பாஸ், ஆனால் ஒன்றும் புரியல. எப்படி சொல்கிறது உங்களுக்கு? அவன் லவ்வரை பற்றிலாம் சொல்ல மாட்டான் பாஸ், ஆனால் அவன் லவ்வால் அனுபவிச்சது நான் பார்த்தது எல்லாம் என் சைலேன்னு சொல்கிறேன் பாஸ். சொல்லுங்கள் பாஸ். எக்ஸாம் ஹாலில் ஒரு பொண்ணை பார்த்தேன்னு சொன்னாங்க, அன்னைக்கு ஆரம்பிச்சது தான் பாஸ். டேய், உன்கிட்ட தான் சொன்னேன், ஏன் காலைல கேட் எக்ஸாம் சரியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அடப்போடா, நானே காலைல ஒரு பொண்ணை பார்த்துட்டு அவள் யார் என்னன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு உட்காந்துருக்கேன். கேட் எக்ஸாம் அது. ஏய், அவன் ஆன்சர் தெரியலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். பொண்ணா? யாரும் ஜாவ? காலைல எக்ஸாம் எழுத போனோம்ல, எக்ஸ்கியூஸ் மீன்னு ஒரு குரல். திரும்பி பார்த்தா ஹீரோயின் தானே? சொல்கிறத கேள்றா. திரும்பி பார்த்தா ஒரு பொண்ணு. கீழே பேனா விழுந்துருச்சு, எடுத்து கொடுங்க அப்படின்னா. அப்போவே முடிவு பண்ணிட்டேன்டா. ஏன்னா அந்த பேனா சொல்லான் தானே? அவ தான்டா. என்ன அவதான்? அவ தான்டா. இவன் சும்மாவே கவிதை எழுதி கொள்ளுவான், இன்னைக்கு பொண்ணை வேற பார்த்துட்டு வந்துட்டான், என்ன பாடுபடுத்த போறானோ. பேனா குடும்பச்சு. ஏனோ தோணுது, ஏனோ தோன்றுதே உன்னை கண்ட நாள் முதல். ஆஹா துடிக்குதே மனமோ அலைப்பாயுதே. இதுவா காதல்? என்றுமே சந்தோஷம் கனவோ நிஜமோ அன்பின் சூழ்ச்சியோ? என்றுமே உந்தன் ஞாபகம். இதுவே என் முதல் அனுபவம். ஏனோ தோன்றுதே உன்னை கண்ட நாள் முதல். ஆஹா துடிக்குதே மனமோ அலைப்பாயுதே. என்னை ஏன் கொள்கிறாய் அடி, நானோ தவிக்கிறேன். பாபா என்னிடம் உன்னை கண்ணும் கண்ணுமாய் நான் உன்னை பார்த்தபோது ரசித்தேன். கம்பெல்லாம் எப்படா போச்சு? நீ வரல, நல்லா தான் போச்சு. உனக்கு ஒரு விஷயம் தெரியும்? என்ன விஷயம்? அவள் பேர் வனிஷா. அப்பா கிடையாது, அண்ணா மட்டும்தான். ஆனால் அவன் எங்கே இருக்கான்னு தெரில. அவங்க அம்மாவும் அவளும் வடபழனியில் தான் தங்கியிருக்காங்க. இந்த விஷயம்லாம் அப்புறம் உனக்கு தெரியும்? உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? அவன் நம்ம கம்பெனியில் தான் ஜாயின் பண்ணியிருக்கான். அதுவும் நமக்கு கீழே ஜூனியராக தான் போட்டிருக்காங்க. அவள் ரெஜிஸ்டர் எடுத்து இப்போ தான் பார்த்துட்டு வரேன். இனிமேல் ஆஃபீஸ்க்கு ஒழுங்காக போகணும் மச்சான், புரியுதா? இனி நம்ம பாட அதோ கதி தான்.
பாலா கம்பெனி மெயில் பாஸ்வேர்டு சொல்கிறா. 72666377. எதுக்குடா? இல்லைடா ஒரு மெயில் ஒன்று செக் பண்ணணும். சரி என்ன உன் போக்கே சரியில்லை கொஞ்ச நாளா. என்ன பண்ணிகிட்டு இருக்க? எப்போ பார்த்தாலும் ஃபோனு கைமா அலையிற. ஆஃபீஸ்லேயே பார்க்க முடியலையே. டேய் உன்ட்ட தான்டா பேசிகிட்டு இருக்கேன். போயிட்டானா? ஷோ ஏன் மச்சான் டிவி ஆஃப் பண்ணிட்டா? அதெல்லாம் இருக்கட்டும். இதனால் உன் போக்கே சரியில்லையே. ஏன்னா அந்த பொண்ணை லவ் பண்ணுறியான்னு? எக்ஸாக்ட்லி மச்சான். டேய் உன்ட்ட விளையாட்டுக்கு தானே கேட்டேன், சீரியஸாக கேட்கல. என்னடா? நீ யாருக்கு இந்த பாவம் பண்ணதில்லை மச்சான். உனக்கு போய் இப்படியா? ச்சே. டேய் அப்புறம் என்னடா, நடுக்கடலில் விழுந்தவனோட காப்பாற்றிடலாம். நீ விழுந்தது காதலில். டேய் நீயே ஏன்டா இப்படி புரிஞ்சிக்காம பேசுகிற? அவளை பார்த்த நாள்லேருந்து அவள் யார் என்னன்னு தெரியாமல் இருந்தேன். இப்போ அவள் நம்ம கம்பெனிலே ஜாயின் பண்ணியிருக்கா. இப்போ தான் அவள்கிட்ட ஃப்ரெண்டாக பேசி பழக ஆரம்பிச்சிருக்கேன். அவள்கிட்ட எப்படி என் லவ்வை சொல்ல போகிறேன்னு எனக்கே தெரிலடா. நீ இப்படி பேசினா எப்படிடா? டேய் உனக்கு சப்போர்ட்டாக இல்லைன்னு நினைக்காத. சப்போர்ட்டே நான் தான். பலமும் பலவீனமும் மனசில் தான் இருக்குது. சொல்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசி. ஏன்னா நீ சொன்னதுக்கு அப்புறம் அவள் யோசிக்க ஆரம்பிச்சிருவாடா. டேய் எங்கே கிளம்பிட்டு இருக்க அவ்வளோ அவசரமா? பீச்சுக்கு தான். டேய்ரா நானும் வரேன்டா. இரு, எல்லா கவிதையும் எழுதிட்டேன். இன்றைக்கி இதை அவள்கிட்ட கொடுத்து என்னோட லவ்வை ப்ரப்போஸ் பண்ண போகிறேன். அதுக்கு தான் போயிட்டுருக்கேன். லவ்வா? சரி சரி. அச்சடே ஐ நோ அபௌட் யூடா. ஓகே லைக் மச்சான். லைக் மட்டும் இங்க கொடுங்க. நாம போய் அவட்டே கொடுங்க. போங்க. டைரியை கொடுத்து லவ் சொல்லிட்டாரா பாஸ்? டைரியை கொடுத்துட்டான்பா. மனிஷா, எக்ஸாம் ஹாலில் எப்போ உன்னை பார்த்தனோ அப்போவோ உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மறுபடியும் உன்னை எப்போ பார்ப்பணுன்னு இருந்தப்போ தான் நம்ம கம்பெனியில் உன்னை பார்த்தேன். அப்போவே உன்கிட்ட சொல்லியிருப்பேன், ஆனால் சொல்ல முடியல. உன்னை பார்த்ததுலேருந்து நான் தூங்கி எழுந்திரிக்கிற ஒவ்வொரு நாளும் உன்னை பார்ப்பேங்கிற நம்பிக்கையில் தான். உன் கூட பேசுகிறப்ப பழகிறப்ப சந்தோஷம் என் கூடவே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். அப்போ அதுவே எனக்கு போதும்னு தோணுச்சு. இப்போ கூட ஏன் இதை உன்கிட்ட சொல்கிறேன்னா, நீ எப்போ கம்பெனி விட்டு போகிறேன்னு சொன்னியோ எனக்கு கிடைச்ச சந்தோஷம் மறுபடியும் என்னை விட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு கவிதைனா ரொம்ப பிடிக்கும் நிஷா. இப்போ உன்னை எப்போ பார்த்தனோ அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் உன்கிட்ட சொல்ல நினச்ச என்னோட காதல் எல்லாத்தையும் கவிதையாக எழுதியிருக்கேன். இதை படித்து பார்த்துட்டு உனக்கு பிடிச்சிருந்தா கால் பண்ணு, பிடிக்கலன்னா உன்னோட ரசிகம் எழுதுனா தான் நினச்சி உன் கூடவே இதை வச்சுக்கோ. அப்போ கால் வந்துச்சா பாஸ்? எப்படா வரும்? டேய் எப்படி வரும்? கவிதையை கொடுத்தானா கால் பண்ண சொன்னானா? அடப்போடா நீயும் உன் காதலும். ஆனா மச்சான் கெட்ட நேரத்துலயும் உனக்கு ஒரு நல்ல நேரம் இருக்கு. போ போ, உனக்கு கஸ்டமர் கேர்ல இருந்தா கால் வரும். அவ காதல இது போல ஒரு வார்த்தைய யாரிடமும் நெஞ்சு கேட்கல. என்னாச்சுடா? சொல்லிட்டேனே இவ காதல, சொல்லும்போதே சோகம் தாழல. இது போல ஒரு வார்த்தையை யாரிடமோ சொல்ல தோணல. ஹலோ என்ன மச்சான் புது டைரி கவிதையெல்லாம் புதுசாக இருக்கு. அடுத்த எக்ஸிபிஷன் தானே? உனக்கு தெரியாதா மச்சான், அவள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி அவள் அக்செப்ட் பண்ண நாள்லேருந்து மெசேஜ் ஃபோனு இதில் தான் பேசிகிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு 10 நிமிஷம் பீச்சுக்கு வந்துட்டு போவா, அதுவும் படபடன்னு பேசிட்டு அவளாக போயிடுவா.
சரி, லவர்ஸ் டேக்காவது இந்த லவர்ஸ் டேக்காவது நாங்கள் பேசினதெல்லாம் ஒரு கவிதை எழுதி அவள்கிட்ட கொடுக்கலான்னு தான் டைரி எழுதிட்டு இருக்கேன். அதுக்கு தான். என்ன கவிதை பேசுனீங்களா? சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறது தானே கவிதை எழுத போகிற? டேய், பின்ன என்ன மச்சான், அதெல்லாம் வேணாம். கதை இதெல்லாம் நமக்கு செட் ஆகுது மச்சான். கதை கட்டுரை எப்படி எழுதி பாரு. ஆமாம் மச்சான், பாலா வனிஷா லவ் ஸ்டோரி நல்லா இருக்குல்ல? கவர்மெண்ட் டைரக்ஷனு இப்படியே போயிட்டு இருப்பீங்கடா. போங்கடா. டேய் பாலா, டைம் ஆகிட்டுருக்குடா. எவ்வளோ நேரம்டா? இருடா, வந்துட்டேன்டா. சரி மச்சான், இந்த ஃபோனில் சார்ஜெல்லாம் நிற்கிதா இப்போ? என்ன புதுசாக கேட்குற? இல்லை, இந்த ஃபோன் வாங்கின புதுசில் இதுக்கு வேலை இல்லாமல் இருந்தது. இப்போ இது இல்லாமல் உனக்கு வேலை இல்லை பாத்தியா? அதுக்குள்ளே வந்துச்சு. ஒன்றா கிளம்புறீங்கடா. டேய் சீக்கிரமா வாடா. கண்ணாலே என்னதான் பண்ணிட்டு இருக்கான்? டைம் ஆச்சுடா. எவ்வளோ நேரம்டா? என்ன மச்சான், ஏன்டா கீழே வராமல் இங்கே உட்காந்துருக்க? ஒன்றும் இல்லைடா. டேய் சொல்கிறா முதல்ல. அவள் தான் கதிர் ஃபோன் பண்ணா. என்ன அவள் தான் ஃபோன் பண்ணா? திடீர்னு ஃபோன் பண்ணி அழுதா. வீட்டில் ஏதோ பிரச்சனை, போடா, என்னை விட்டுடு, என்னை மறந்துடு அப்படின்னா. நான் அவன் கூட வாழ்னேனாலும் என் காதல் அவன் கூட வாழுன்னு சொல்லிட்டு ஐ லவ்யூன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்டாடா. டேய் இதுக்கு தாண்டா அப்பவே சொன்னேன். கண்களில் காதல் ஒரு முறை பேசும், சிரிக்கும் போதிலும் நெஞ்சம் வாடினேன் அன்பே. கண்களில் காயம் ஒரு வழி பேசும், சிரிக்கும் போதிலும் நெஞ்சம் வாடி. என்ன சொன்ன? செத்துருவியா பாலா? இதுதான் பிறந்தியாடா? போட்டானா? 10 நிமிஷம் டைம் தரேன்டா. எவ்வளோ அழுகணும்னு அழுதுட்டு வா, கீழே இருக்கேன். அதுக்கு மேலே ஏதாவது பண்ணணும்னு நினச்ச நானே கொண்டுட்டு உன்னை. சி போடா. சாரி மச்சான். இரவை
டேய் போடா. டேய் வா உங்கள் வீட்டுக்கு போய் பார்க்கலாம். வாடா வாடா எந்திரிச்சு. சரி விட்றா, கம்பெனியில் எப்படி ஃபேமிலி டீட்டெயிலாம் இருக்குண்ணா, பசங்க இருக்காங்க, சரி கண்டுபிடிச்சலான்டா விட்றா. இல்லை மச்சான் விடு, அவளை தானே போனா, அவளே வரட்டும். இதான் பாஸ், அன்னைக்கு தொலைச்ச சந்தோஷத்தை இன்னைக்கு வரைக்கும் தேடிட்டு இருக்கான். இது வரைக்கும் எந்த பதிலும் வரல. ஆனால் ஒரு நாள் வருவான்ற நம்பிக்கையில் தான் தினமும் இந்த கடற்கரைக்கு வந்து போயிட்டுருக்கான். கிளம்பலாமா கதிர்? கடற்கரை எத்தனையோ தப்பான காதலை பார்த்துருக்கும் பாஸ். ஆனால் பாலாவனிஷா காதல் கதை மாதிரி இனிமேலும் ஒரு உண்மையான காதலை பார்க்காது பாஸ். பாலாவனிஷா இன்கம்ப்ளீட் ஸ்டோரி பாஸ். மீள முடியாமல் என்னுள் நிறைந்து போகின்றாய், என் சுவாசம் தேடிய காற்று கலந்து வருகின்றாய். என்ன பாஸ்? பாலாவனிஷா இன்கம் லவ் ஸ்டோரி சொன்னீங்களா? என்ன சொல்கிறீங்க? இன்கம் லவ் ஸ்டோரி இல்லை, கம்ப்ளீட் லவ் ஸ்டோரி. புரியல பாஸ். நான் வேறு யாரும் இல்லை, மனுஷோட அண்ணன் தான். என்னப்பா சொல்கிறீங்க? ஆமாம், இங்கே எப்படி பாலா இருக்காரோ அதே மாதிரி எனக்கு தங்கச்சி மனுஷா. இவங்க லவ் பண்ண விஷயம் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க அந்த காலத்தாள், அதனால் என்ன பண்ணிட்டாங்க, என் தங்கச்சியை கூப்பிட்டு சொந்த ஊருக்கே போயிட்டாங்க. நான் வெளிநாட்டில் இருந்தேன், இப்போ தான் வந்தேன். எனக்கு விஷயம் தெரியாது. என் தங்கச்சியை பார்த்தேன், அவள் வருத்தமாக பார்த்து என்னன்னு கேட்டேன். அவள் தான் சொன்னான் இந்த மாதிரி லவ் பிரச்சனைன்னு. எனக்கு ஆரம்பத்துக்கு கோவம் தான் செஞ்சு. அவள் உண்மையான லவ் புரிஞ்சுக்கணுன்னு தான் அவள் லவ்வை பற்றி அவள்கிட்ட பேசுவேன். நீ இவ்வளோ சின்சியராக இருக்கியே, இவ்வளோ நாளாச்சு, அவரும் உன்ன மாதிரி உன்னையே நினச்சிட்ருப்பாருன்னு அவளை பார்த்து கேட்டேன். அவள் சொன்னான் இந்த மாதிரி அவரும் என்ன தான் நினச்சிட்ருப்பாரு. அவர் என்னை பார்க்க என்னை தேடி கடற்கரைக்கு தினமும் வருவார்னு சொன்னான். அவள் சொன்னதை கேட்டு தான் நான் இங்கே வந்தேன். அவள் சொன்ன மாதிரி நீங்கள் வந்தீங்க, எப்படி பேச்சு கொடுக்குறதுன்னு தெரியாமல் தான் பேச்சு கொடுத்தேன். லவ் ஸ்டேஜ் உங்கள்கிட்ட பேசுனதுக்கப்புறம் தான் எல்லாமே புரிஞ்சுது. கண்டிப்பாக உங்கள் காதல் எப்படியாவது சேர்த்து வச்சுருவேன். எங்கள் அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது சேர்த்து வச்சுருவேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. இருங்க பாஸ், நான் பால கூப்பிட்றேன் பாஸ். இருங்க கதிர், இப்போ எவ்வளோக்காலும் அவங்க பிரிஞ்சிட்ருக்காங்களோ ஃப்யூச்சரில் அவங்க தான் சந்தோஷமாக இருப்பாங்க. இப்போ அவங்க பிரிஞ்சிட்டாங்கன்னு இல்லை, இப்போவும் அவங்க காதலிச்சுட்டு தான் இருக்காங்க. அதுக்குன்னு ஒரு காலம் வரும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அப்போ எப்போ தான் பாஸ் சொல்கிறது? அவசரப்படாதீங்க. பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கிட்ட எந்த ஒரு காதலும் தோற்றதா சரித்திரமே இல்லை. பாலாவனிஷா காதலை மட்டும் இல்லாமல் வாழ்க்கையிலையும் இணைவாங்க. என்னை விட்டு போகாதே அன்பே, நீ